ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே ஈவினிங். ஓம் ஏகதந்தாய் நமக வித்மகி வங்கரதுண்டாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாதி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சோஸ்திரமெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பு கலசத்துலேருந்து தண்ணீரை துளசி மாடத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சாமி பூஜையெல்லாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டுங்க. இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் தனுஷ்கோடியிலையும் அந்த 22 தீர்த்தம் எல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம். அந்த தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு கலசத்தில் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் உருளிக்கெல்லாம் பூ வச்சுட்டு அந்த செப்பு கலசத்துலேயே எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனோரஞ்சித இலையெல்லாம் வச்சு அழகாக சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. தீபமெல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு வெளியே தீபமெல்லாம் போட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு துளசி மாடத்துக்கு எல்லாம் தீபம் போட்டாச்சு. அப்புறம் பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறக்காக பொண்ணு அப்புறம் அவரையும் ஹஸ்பண்ட் எல்லாமே கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சு பூஜை பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு அழகாக தீபாவளியெல்லாம் கழிச்சு கும்பிட்டாங்க. சதாபூரணி அன்னபூரணி சங்கர பியான வல்லதே ஞான வைராகிய சித்தர்த்தம் பிஷாந்தேவி ச பார்வதி நமஸ்தே சரஸ்வதி நமசுத்தியம் நமதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்மாமி சித்தே மகது மேசதாம். இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பாலும் கரும்பு சர்க்கரையும் கற்கண்டும் போட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. தீர்த்தமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி சாமிக்கெல்லாம் அழகாக தீபாராதனை எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணினது வீடே ரொம்ப அழகாக இருந்தது. அது என்னமோ அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீடு இருக்கிற அழகுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் அவ்வளோ மன திருப்தி இருக்குங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஜமாகவே நேரத்தில் அவ்வளோ அழகாக நிம்மதியாக தூக்கம் வரும். அது அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா கடவுள் எல்லாமே நம்மளை அன்றைக்கி ரொம்ப அழகாக மனசார ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. நாங்கள்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீடில் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அப்படியே சாம்பிராணி காமிச்சாச்சுங்க. சாம்பிராணி காமிச்சிட்டு ஏன்னா ஒரு நாள் கேப்பில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றதே பெரிய விஷயம் எனக்கு. அவ்வளோ உடம்பு வலி அவ்வளோ உடம்பு அவ்வளோ டயர்டாக இருந்தது. எப்படியோ மகாலட்சுமியை நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. ஹஸ்பண்ட் காலில் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அவர் ஹஸ்பண்டை எல்லாம் போட்டு வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் என் ஹஸ்பண்ட் எது பேசினாலும் நான் ரசிப்பேன். அந்தளவுக்கு அவர் எப்போவுமே என்னை நல்லபடியாக பார்த்துக்குவாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதமெல்லாம் சாமிகிட்ட கொஞ்சம் நேரம் படப்பில் வச்சுருந்தேன். படப்பில் வச்சதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கெல்லாம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டதுக்கப்புறம் சின்னவளுக்கு ரொம்ப டயர்டு தூக்கமாக வருதுமானா நான் பாலில் கரும்பு சக்கரை கூட பார்த்திங்கன்னா பழமெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஒரு துளி நெய் விட்டு தான் கொடுப்பேன். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. பிரசாதமெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. டிவியில் பார்த்திங்கன்னா காத்மண்டு கோவில் தான் காமிச்சாங்க. நேபாளத்து காத்மண்டில் அவ்வளோ அழகாக இருந்தார் சிவன். இங்கே சிவன் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறி இருப்பார். ஆனாலும் உண்மையான அவரோட முகம் எப்படி இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதே மெய் மறந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மன் திருக்கோலத்தையும் பார்த்தேங்க. அம்மன் அவ்வளோ அழகாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் சாமி கும்பிட்டுட்டேங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். தேங்க்யூ.